என்ன பாப்பாட்ட பேசிட்டியா? பேசிட்டேங்க. சரி சரி கிளம்பலாமா? அப்ப நம்ம பிள்ளைட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. கிளம்பலாமா நம்ம வீட்டுக்கும்? கடையில எனக்கு நிறைய வேலை இருக்கு, போய் அந்த வேலையாவது பாக்கலாம்ல. போலாங்க. போறதுக்கு என்னங்க அவசரம்? கொஞ்சம் சாயந்தரமா இருந்துட்டு போலாமே. என்னடி பேசுற? சாயந்தரமா போறதா? உன் பொண்ணு வீட்டுல இருந்துட்டு சாயந்தரமா வா, நான் கடைக்கு போனோம்ல. சம்மந்தியம்மா, சொல்லுங்க. சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? எல்லாம் நல்லா இருந்துச்சு. சரிங்க. நாங்க அப்படியே கிளம்புறோங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்து டக்குன்னு கிளம்புறேங்கிறீங்க. அத்தாலதான் வந்தீங்க. ஒரு கடைக்கு போனுங்கிறாரு, முக்கியமான வேலை இருக்கான். ஏன் வந்தது வராதமா கிளம்புறீங்க? இருந்துட்டு போங்க. மருமகளே வந்துட்டா. ஏமா நீங்க கேளுமா, அப்பா அம்மா காலை தானே வந்தாங்க, இப்ப வீட்டுக்கு கிளம்புறேங்கிறாங்க. ஏன் பாப்பா கிளம்புறேங்கிறீங்க? கடையில வேலை அதிகமா இருக்கு. கல்யாணத்துக்கு வேலை ஒரு நாள் லீவ் விட்டாச்சா, பையன் ஒரு ஆள் வரலமா. ஓ அப்படியாப்பா, சரிப்பா நீ கிளம்புங்க. அம்மா அப்பா வேணா கிளம்புற, நீ வேணா இருமா, சாயந்தரமா போய்க்கலாமா? கிளடி ஜோதி வீட்டுல இருக்கால, ஜோதி எங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம், நீங்க தான் வரல சொல்லல. உன்னே பார்த்தா அழுவா, அதனால நானும் கூட்டிட்டு வரல. சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க. நீயாவது இருந்துட்டு சாயந்தரம் போமா. அதான் என் மருமக சுவாதி சொல்லிட்டா. எதுக்கு வீட்டுக்கு போறீங்க? சரிம்மா சாயந்தரமே போய்க்கிறேன். சுதா சொல்லுங்க. நீங்க போயிட்டு வாங்க, வேணா ஆட்டோ புடிச்சிட்டு வந்துறேன் வீட்டுக்கு. நான் அப்ப கிளம்பட்டுமா? சரி பாத்து போயிட்டு வாங்க. பாத்திமா நான் போயிட்டு வரேன். சரிப்பா. பாத்து பத்திரமா இரு. என்ன வேணும் சொல்லி போன் பண்ணுமா, அப்பா உனக்கு உடனே வாங்கி தரேன். சரிப்பா. இது வட்டுமா, பாத்து பத்திரமா இருமா. சரிப்பா. மாப்பிள்ள எங்க? மாப்பிள்ளைட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம்ல. இங்கதானே இருந்தாரு. மாமா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சுதா இங்க இருப்பா, சாயந்தரம் தான் வருவா. சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. பாப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்க மாப்பிள்ள. நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் மாமா. அட என்ன சம்மந்தி இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. எதையும் நினைக்காதீங்க. பாதி என் பொண்ணு மாதிரி நல்லபடியா பாத்துக்குவோம். எதையும் நினைக்காம போயிட்டு வாங்க. சரி சம்பந்தியம்மா. சரி சுதா, சாயந்தரம் பார்த்து ஆட்டோல வந்துரு. சரிங்க. சரி வாங்க நம்ம அங்கிட்டு போவோம். மருமகளும் அவனும் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம எதுக்கு நின்னுட்டு. சரி சம்மந்தியம்மா. என்ன சுவாதி சோகமா இருக்க போல இருக்கு? அப்படிலாம் இல்லங்க, நல்லா தான் இருக்கேன். அம்மா வீட்டை விட்டு கிளம்புறேங்கிறப்பயே மனசு சோகமாயிடுச்சு உனக்கு. இருந்தாலும் மனசுல இருக்காதா? இங்க இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிறாரு. சொல்லி நம்மளும் புரிஞ்சுக்கணும்ல. ஆமாங்க. நம்ம வீடு மாதிரிதான், நீ கலகலன்னு இருக்கலாம், ஆனா அதுவும் சொல்ல மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. சரிங்க. என்ன சரிங்க வாங்க போங்கன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வாங்க போங்கன்னு கூப்பிட்டேன். மேலாவது அத்தா மாமான்னு கூப்பிடலாம்ல. ரொம்ப தான் ஆசை உங்களுக்கு. எனக்கும் ஆசையா இருக்காதா? ஒரு வாட்டியாவது கூப்பிடுவேன். அதெல்லாம் முடியாது. என்னடி வாடி போடின்னு கூப்பிடுறீங்க? என் பொண்ணாட்டி வாடி போடின்னு கூப்பிடாம? உங்க இஷ்டம், எப்படி வேணா கூப்பிடுங்க, நான் எதுவும் சொல்லல. மாதிரி என்னை ஒரு வாட்டியாவது மாமான்னு கூப்பிடுவேன். போங்க. கூப்பிடுறீ. மாமா மாமா அழகா ரொமான்டிக்கா மாமான்னு கூப்பிடலாம்ல. மாமா நல்லாதான் இருக்கு. சரி அம்மா வந்திருக்காங்க, போய் 2 வார்த்தை பேசிட்டு வரேன். நமக்கு நேத்து தாண்டி கல்யாணம் ஆச்சு. அதுக்காக அம்மாவும் அத்தையும் புரிஞ்சுக்கிட்டே சரி புதுமண தம்பதிகள் சந்தோஷமா இருக்கணும்னு போயிட்டாங்க. ஆனா நீ இருக்கியே. எங்க அம்மா சாயந்தரம் கிளம்பிடுவாங்க. அப்ப அடுத்து நான் தானே உனக்கு. எங்க அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீங்க. நானே எங்க அத்தை கூட போய் பேசிட்டு இருக்கேன். ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? நீ சொல்றது மட்டும் எப்படி இருக்கு? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓ என்கிட்டயே வா. இதோ வரேன். ஏத்தா பேத்தி ஜோதி, அம்மாவும் அப்பாவும் அக்கா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் செல்லையே நோண்டிட்டு இருக்கியே, என்னத்த அதெல்லாம் யாவது எடுத்து படிக்கலால? போமாச்சி, அதெல்லாம் படிச்சாச்சு. என்னத்த இப்படி சொல்ற? அப்பா எவ்வளவு காசு போட்டு உங்களை படிக்க வைக்கிறாரு. நல்லா படிச்சாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும். விட்டு இந்த போனையே பாத்துட்டு இருந்தா என்ன ஆகுறது? சும்மா இருமாச்சு. ஆனா இப்பதான் போனை பாத்துட்டு இருக்கேன். நீ சுவாதி வீட்டுக்கே போயிருக்கலாம். நானும் அக்கா வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன், அவங்க தான் என்னை கூட்டிட்டு போக மாட்டேன்ட்டாங்களே. அக்கா வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கிருந்து வரும்போது தனியா தான் வரணும். பாத்தீங்கன்னா அழுவ கஷ்டப்படுவேன் தான் வேணாம்னு சொல்லிருப்பாங்க. இவங்க சொல்றதே புரிஞ்சுக்கணும்ல நீ. ஆமா போமாச்சி, நீ உன் பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ண. சுதா விவரமா தான் விட்டு போயிருக்கோம். அம்மா பேர்ல இப்படி சொல்லலாமா? அப்பா பேர மாட்டேனா, அப்பா பேரே நான் சொல்லுவேன், கதிரு. ஆத்தி என்னதான் இப்படி இருக்க? நான்லாம் என் புருஷ பேரையே சொல்ல மாட்டேன் வாய் திறந்து. எங்க வானுங்க போனுங்க தான் கூப்பிடுவோம். இல்ல உங்க அப்பாவை பேரை சொல்லி கூப்பிடுறேன். நீ கூப்பிடாம இருக்கிறதுல உன் காலம். இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்பா அம்மா பேர்லாம் சொல்லலாம். இல்ல புள்ள வளர்ந்துருக்க எல்லாம் சுதாவை சொல்லக்கூடாது. என் பொண்ணு உன்னை ஒழுங்கா தான் வளர்ந்துருப்பா. காலேஜுக்கு தோழிகளை கூட சேர்ந்தா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ என்ன போனை பார்த்து சொல்லிட்டு இருந்த, போனே நோடிட்டு இருந்தேன்னு என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இல்லத்தா எதுவா இருந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். கால் மேல கால் போட்டுட்டு செல்ல பாத்துட்டு இருக்கியே, புக்கு ஏதாவது படிச்சிருக்கலாம்ல. ஆமா, கால் மேல கால் போடக்கூடாது, செல்ல பார்க்க கூடாது, அப்பா பேர சொல்லக்கூடாது, அம்மா பேர சொல்லக்கூடாது, உன் காலம். இப்பெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்படி வேணா உட்காரலாம், டிவி பார்க்கலாம், செல்ல பார்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம். என்னத்த சொல்றது, எல்லாம் இந்த பிள்ளைங்க இப்படி வளர்றக்காலாம் இப்படி. என்ன வேணா சொல்லிக்கப்போ, இப்படிதான் செல்ல பாத்துட்டு இருப்பேன். யார் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்படியே அப்பா அம்மா வந்தா நீ எதுவும் சொல்ல மாட்டேன். பேட்டி மேல உள்ள பாசத்துல அதுக்குதான் சொல்றேன். ஜோதிமா உங்க அப்பா வந்துட்டாரு பாரு. ஐயோ அப்பா வந்துட்டாரா? அதான் நானும் சொல்றேன். என்ன பேத்தி இப்பெல்லாம் நடிக்கிற நீ? செவனேன்னு அமைதியா இருந்தாலே போதும். ஜோதிமா சொல்லுங்கப்பா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எக்ஸாம் வருது, இல்ல புக்கையும் காணா ஒன்னையும் காணா. என்னப்பா படிச்சு முடிச்சேன், வேணா அம்மாச்சிட்ட கேட்டுக்கோங்க. என்னத்த ஒழுங்கா படிச்சாலா இல்லையா? காத்தால போயிட்டு மத்தியானம் தான் வரேன். அது வந்து மாப்ள சொல்லுமாச்சி, கையில புக்க வச்சு படிச்சிட்டு இருந்தால, அத சொல்லு அப்பா கிட்ட. என்ன பண்ணிட்டு இருந்தா? வர வரைக்கும் பாப்பா படிச்சிட்டு இருந்தா. சரிதா. ஜோதிமா அப்பா கிட்ட மாட்டி வந்து நான் சும்மா விட்டுருப்பேனாக்கும். மாப்ள நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, எங்க சுதா வரல? பொண்ணு வீட்டுல தான் இருக்கா சுதா. ஏன் மாப்ள? சாயந்தரம் போமான்னு பாப்பா சொல்லுச்சு. அங்க இருக்க சொல்லிட்டு கடையில வேலை அதிகமா இருக்கு, நான் வந்துட்டேன். சாயந்தரம் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துருவா. சரி மாப்ள. என் பேத்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? சுவாதி பாப்பா தானே, நல்லா இருக்கு. சரி மாப்ள, நல்லா பாத்துக்கறாங்கல்ல? சொல்லிட்டு தான் வந்தேன், பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு. அவங்க எதுவும் பிரச்சனை இல்ல, பொண்ணு மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறேன்னு மாப்பிள்ளை அம்மா சொன்னாங்க. சரி மாப்ள, சந்தோஷம். சாப்பிடுறீங்களா மாப்ள? இல்ல அங்கேயே சாப்பிட்டு தான் வந்தேன். குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? கடைக்கு கிளம்பணும்.
அதான் எடுத்துட்டு வரேன் மாப்ள. பாத்ரூம் போயிட்டு வந்துறேன், போய் எடுத்துட்டு வைங்க. சரிங்க மாப்ள. எனக்கு என்னம்மா எக்ஸாமு? சயின்ஸ்ப்பா. என்னது சயின்ஸா? இல்லப்பா கம்ப்யூட்டர் எக்ஸாம். அதானே பார்த்தேன், சயின்ஸ்லாம் 12th முடிஞ்சு போயிருமேன்ட்டு. மாத்தி சொல்லிட்டேன்ப்பா. அக்கா நல்லா இருக்கா? அப்பதானே அம்மாச்சிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் கவனிக்கலப்பா. படிக்கிற ஞாபகத்துல தானா, அதனால நீங்க பேசுறத நான் கவனிக்கல. இந்தாங்க மாப்ள, தண்ணி குடிங்க. குடுங்கத்த. அம்மாச்சி, அப்பா கிட்ட நான் படிக்கிறத பத்தி ஏதாவது மாட்டி விட்டேன்? நான் எதுவும் சொல்லலதா. இந்தாங்கத்த. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்களாம் சாப்பிட்டோம் மாப்ள. சரி அப்ப நான் கடை கிளம்புறேன். போயிட்டு வாங்க மாப்ள. நான் ஜோதிமா, நான் கடைக்கு போயிட்டு படிக்காம இருக்க கூடாது. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, பாப்பா பாத்துக்கோங்க. சரிங்க மாப்ள. அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போறாரு, புள்ளைய பாத்துக்கோங்கன்ட்டு. நீ உங்க அப்பாக்கு டிம்கி கொடுத்துட்டு இருக்க. வேற என்ன பண்றது? அப்பா இல்லாத டைம்ல செல்ல பார்க்க வேண்டியதா, அப்பா இருக்கிற டைம்ல இப்படி நடிச்சுக்க வேண்டியதா. நல்லா இருக்கும் உன் நடிப்பு. அம்மாக்கு மட்டும் இதை தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என்ன யார் சொல்ல போறா? யாரும் சொல்ல முடியாது. நான் சொன்னா, நான் என் பொண்ணுகிட்ட சொன்னா என்ன பண்ணுவியாக்கும்? வேற ஒண்ணு இல்ல, உன்னை மாட்டி விட்டுருவேன். அம்மாச்சிதான் செல்ல பார்க்க சொல்லுது அப்படின்ட்டு. என்ன ஓகேவா? அடி ஆத்தி, நீயே ஒரு வேலை பார்த்துட்டு என்னைய மாட்டி விடுவியா? அம்மா நீ என்னமோ படிக்காம இரு. எனக்கு என்ன வந்துச்சு? தாவோ நல்லதுக்கு இருக்க சொன்னா என்னைய மாட்டி விடுங்கிறியே. இங்க இருந்தா உனக்கு எனக்கு சண்டை தான் வரும். பாட்டுக்குள்ளார போய் தூங்குறேத்தா. தூங்குறே முடிவு பண்ணில. போய் தூங்க போ. நீ என்ன பண்ண போறியாக்கும்? வழக்கம் போலதான் செல்ல பாத்துட்டு இருக்கிறது. என்னதே பண்ணு. இந்த ஜோதி யாராவது மிரட்ட முடியுமா? இல்ல நான் தான் விட்டுருவேனாக்கும். என்னப்பா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா மருமவளே. வரேன் மாமா. அத்தையே காணா? அமெரிக்கால ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓஹோ அப்படியா? அப்பா உட்காருவா. என்ன விஷயம்ப்பா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது வந்துப்பா. சரி அமைதியா இருங்க, எங்க மாமனார் கிட்ட பேசிக்கிறேன். அமெரிக்கத்துல வேலை பார்த்திருந்தேன், வெளியே சத்தமா இருக்குன்னு பார்த்தா என்ற மரமும் வந்திருக்காளோ. வாமா வாப்பா. வரேம்மா. சரி என்ன விஷயம்? மத்தியானம் திருதுப்புன்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சமைச்சீங்க? என்ன சாப்பிட்டீங்க? என்ன எங்களுக்கு என்ன சமைப்போம்? சாம்பாரு சாப்பாடு அவ்வளவுதான். மாமனாட்ட காய் செய்யணுமான்னு கேட்டேன், அவரும் வேணான்ட்டாரு. ஓஹோ சரி என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. அது வந்து மாமா, 2 பேரும் இங்க இருந்து தனியா கஷ்டப்படுறீங்க. பேரும் நம்ம வீட்டுக்கே வந்துருங்களேன். என்ன சொல்ற? அட ஆமாத்த, அதான் உங்க பிள்ளைகிட்ட எடுத்து சொன்னேன். ஆமாமா, புஷ்பா தான் சொன்னா. அத்தையும் மாமாவும் தனியா எடுத்துட்டு கஷ்டப்படணும், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாங்கன்னு சொன்னா. அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். நீங்க என்னமா சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம்பா. எல்லா சுத்தமும் ஒன்னா இருந்தாதான் சண்டை வரும். உங்க வீட்டுல அவங்க இருந்தாங்கன்னா நல்ல விஷயத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனா எந்த சண்டையும் வராது. என்ன மாமா முன்ன நான் இருந்த மாதிரியே பேசுறீங்க? அதுக்குன்னு இல்லம்மா. மாமா அதெல்லாம் கிடையாது. நீங்களும் அத்தை என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். இப்படி அடம் முடிக்கிற? உங்க மாமாவே வேணாங்கிறாரு. நாங்க 2 பேரும் தனியா சாப்பிட்டு நல்லபடியா தானே இருப்போம். அட வாங்கத்த, எதுவும் பேச வேண்டாம். உங்க துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆமாமா, அப்பாக்கும் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு. நீங்க ஏமா இங்க இருந்து கஷ்டப்படணும்? கஷ்டப்பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா ஏதாவது சொல்லுவீங்க. அப்பா வம்பு வேண்டாம்ப்பா. உண்டு எங்க வேலை உண்டு, நாங்க வீட்டுல இருந்துக்கிறோமே. ஏமா இப்படி பேசுற? அப்பா எவ்வளவோ மாறிட்டாமா, இந்த மாதிரி கிடையாது. மாறிட்டேன்பா. நாங்க வந்ததுக்கு அப்புறம் திரும்பி சண்டை தான் வரும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. சண்டையே வராது, ஒண்ணு வராது. அப்படியே என்னால சண்டை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி சண்டை வந்து வேற வீட்டுக்கு வரவா? வீடு இப்போதைக்கு கிடைச்சதே பெருசு எங்களுக்கு. எங்க வீடு தேடி போறது? இந்த மாதிரி சந்தர்ப்பம் சொல்லி என்னைக்கு உங்களுக்கு அமையாது. சொல்லுங்க. ஆமாமா பாக்கலாம்ப்பா, இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமாமா, டக்குன்னு முடிவு பண்ற விஷயம் அதெல்லாம் எல்லாம் எடுத்து வைக்கணும். எல்லா ஜாமானும் எடுத்து வைக்கணும். டக்குனு வீட்டுக்குன்னா வர முடியுமா? அதுவும் ரைட்டு தான். ஒண்ணுத்த வர டைம் கொடுக்குறேன். உள்ள வீட்டெல்லாம் காலி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சரிம்மா, மாமாட கலந்து பேசிட்டு என்ன முடிவு சொல்றேன். நீங்க என்னப்பா சொல்றீங்க இந்த முடிவுக்கு? லட்சுமி கிட்ட கலந்து சொல்லிக்கிறேன்ப்பா. முன்னமே கதிர் கூப்பிட்டான், அங்க வந்து இருங்க அப்படின்னு சொன்னா. சின்ன மருமகளும் கூப்பிட்டா, சின்ன மரும கூப்பிட்டனால அங்க போயிலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. சின்ன மரும வீட்டுல தான் ரொம்ப வருஷம் இருந்துட்டீங்களே. இந்த பெரிய மரும வீட்டுல தான் 6 மாசம் இருந்தீங்க. அப்புறம் ஏதோ ஒரு குழப்பத்துல நான் வீட்டை விட்டு வெளியே தோர்த்திட்டேன். இந்த மாதிரி சொன்னா திரும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சதான் நானும் வரலங்கிறேன். இந்த மாதிரி எப்பவும் நடக்கவே நடக்காது. போதுங்களா? இவ்வளவு அழுத்தமா புஷ்பாவும் சொல்லிட்டால, ஏமா யோசிச்சுக்கிட்டு? சரிப்பா, தான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கீங்களே, நாங்களே யோசிச்சு முடிவு சொல்றோம்ப்பா. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிளம்புறேங்கிறீங்க. கடைக்கு வேற போகணும், மணி ஆச்சு எனக்கு. சரிப்பா, பாத்து போயிட்டு வாங்க. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? நான் சாப்பிட்டேன்ப்பா, சாப்பிட்டு மாத்திரையும் போட்டாச்சு. சரிப்பா, நம்ம கிளம்புறோம். அப்ப நாங்க போயிட்டு வரோமா? வாரம் கழிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. சரிப்பா. வரோம் மாமா, வரோம். போயிட்டு வாங்க. என்னாச்சு உங்க மருமவளுக்கு? ஆனா உதயது வந்துருச்சா? திருதிப்புன்னு நம்மள பார்த்து வாங்க வீட்டுக்குன்னு கூப்பிடுறா. ஒரேடி அங்க வந்து இருங்கங்கிறா. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. போன தடவை மவன் தான் கூப்பிட்டான். இன்னும் போனா கூட நம்ம வீட்டுல சரியா கண்டுக்கல. ஆனா இப்ப என்ன வழி வைக்க வந்து வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. எனக்கே புதிரா இருக்கு. என்னமோ தெரியலங்க. சொத்தெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. தலக்கு சரிசமமா எல்லாம் கரெக்டா கொடுத்தாச்சு. அப்புறம் எதுக்கு நம்மள கூப்பிடுறான்னு தெரியலையே. ஏதோ மாமன் சொல்ற மாதிரி நல்ல பிள்ளையா மாறிட்டாப்புல இருக்கு. நல்ல மரபுலாம் மாறி என்ன பிரயோஜனம்? லட்சுமி எப்படி சொல்ற? இல்லங்க சொல்றேன். அதனாலே இப்படிதான் வீட்டுக்கு வான்னு கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தி வெளியே துரத்தி விட்டாங்க. திரும்பவும் போகணுமான்னு தோணுதுங்க எனக்கு. சரி நீ என்ன சொல்ற? நான் சொல்லிட்டேனே, போகணுமா வேற தனியா இருந்தாலும் நம்ம நிம்மதியா இருக்கலாங்க. புடிச்சதை சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். அங்க போனா நமக்கு தாங்க தொந்தரவு. சரி இப்போதைக்கு நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அவன் ஒரு வாரத்துக்கு டைம் கொடுத்துருக்கால, அப்புறம் விஷயத்த சொல்லிக்கலாம். சரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிடலாம் வாங்க. சரி லட்சுமி. கை கால மூஞ்சிலாம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி லட்சுமி. என்ன வந்துட்டீங்களா? வாங்க. சோகமா வாங்கன்னு கூப்பிட மாதிரி இருக்கு. ஏன் என்னாச்சு உனக்கு? என்ன ஆயிருக்கும்? உங்க மருமா வந்தா வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியா?
நான் என்ன பிரச்சனை பண்ணதுல இருக்கு? அப்ப ஏன்டி இந்த சோகம் உனக்கு? என்னங்க சோகம்? வந்தவ சும்மா போவால, அவன் அண்ணங்காரன் முறுக்கு எல்லடை அதிர்சம் லட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். நல்லா தட்டு தட்டா வச்சு சாப்பிட்டு இருந்தியே. எல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேனா அவகிட்ட ஒரு பீலா போட்டேன், என்னாடி முறுக்கு நல்லாவே இல்லன்ட்டு. உனக்கு இது தேவைதான். மருமக கொடுத்துட்டு போயிருக்கே, சாப்பிடுவியா? விட்டுட்டு குறை பேசிட்டு இருந்தியாக்கும். அட ஆமாங்க, என்னத்தனா எல்லாத்தையும் அப்படியே அவ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா. ஒண்ணு கூட மிச்சம் வைக்கலையா? என்னத்துங்க மிச்சம் வச்சா? ஒண்ணு கூட இல்லங்க, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டா அப்படியே. ஏழு வீடு முறுக்கு எப்படி சுகமா உட்காந்துருக்க? என்னன்னா சொல்லு, கடையில இருந்து எடுத்துட்டு வரேன். என்னது கடை முறுக்கா? அதெல்லாம் என்னங்க நல்லா இருக்கு, வாயில வைக்கும் போது கரைஞ்சிச்சு. ஏதோ வெண்ணெய் முறுக்கு மாதிரி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க வாய்க்கு ருசியா. வாய் சும்மா இல்லாம அவளை ஏத்தி விட்டதுனால எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. முறுக்குக்கு சுகமா உட்காந்துருக்க ஒரே ஆளு நீ மட்டும் தாண்டி. அதாவது கொஞ்சம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும், கொடுக்கும்போது நீங்களும் வேணாம்னு சொல்லிட்டீங்களே. ஐயோ ஆத்தா, எனக்கே சுகர் இருக்கு, நானா வேணான்ட்டேன். உனக்கு தான் வாய் கட்டுப்பாடு கிடையாது. இந்த வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அரவ மிஷின் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருப்பியே. ஆமா, அரைச்சிக்கிட்டே இருக்கேன். தட்டு சோறு சாப்பிட்டாலும் திரும்பவும் பசி வந்துருது. இப்படி என்னத்தான் சாப்பிடுதுன்னு வாய்க்கு ருசியா தேட தோணுது. அதுக்காக தான் அந்த முறுக்கு எடுத்து சாப்பிடுறது. நீ சமையல் முறுக்க சாப்பிட்டு அமைதியா உட்காந்துருக்கணும். என்ன வீட்டுல உட்காந்துட்டு மருமக கிட்ட குசும்பு வேலை பாத்தீங்கன்னா அதை அப்படிதான் பண்ணும். ஆமா, நீங்க உங்க மருமவை தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு தான் அந்த பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நான் என்னைக்குமே நல்லதுதான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ பார்த்த வேலை அப்படின்னா நான் என்ன பண்றது? எனக்கு பசிக்குது, சாப்பாடு இருக்கா இல்லையா? பல ரெடியா தான் இருக்கு, வந்து கொட்டிக்கோங்க வாங்க. இந்த மாதிரிலாம் கொட்டி கொட்டிலாம் சாப்பிட மாட்டேன். நிறைய சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சமா சாப்பிட்டு கிளம்பிடுவேன். எகத்தால தான் உங்களுக்கு. எப்படியாவது குறை சொல்லணும், உங்களுக்கு தூக்கம் வராதே. நீ எப்படி இருக்க? எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு முதல் ஒழுங்காரு, அதுக்கப்புறம் மத்தபடி எல்லாம் ஒழுங்கா தானா மாறிடும். சீக்கிரம் வா, சாப்பாடு எடுத்து வை. ஆமா, நான் ஒழுங்கா இருக்கிறது எல்லாம் கரெக்டா தான் இருக்கேன். நீங்க தான் கரெக்டா இருக்கணும். குறை சொல்ல வந்துட்டாரு. நான் சாப்பாடு எடுத்து வைக்க வரியா இல்லையா? இந்த வாரேன். இல்லைன்னா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? திரும்ப கூப்பிடுவீங்க. தட்டுல சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.